இந்திய பெருங்கடல் இந்தியாவுக்கு ஏன் முக்கியம்? அமெரிக்கா மற்றும் சீனாவின் திட்டங்கள் என்ன? இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? மேலும் 3 கப்பல்களை இந்திய கடற்படை சேவையில் இன்று இணைத்த பிரதமர் மோடி. கப்பல்களின் முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கலாம் இந்த வீடியோவில். நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். இந்திய பெருங்கடல் உலகின் மிக முக்கியமான கடல் பகுதி. அதனால்தான் அமெரிக்காவின் சிந்தனையாளர் ஆல்ஃபிரட் டயர் மகன் இந்திய பெருங்கடலை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஆசியாவை ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்று கூறியிருந்தார். இதற்கு காரணம் இந்திய பெருங்கடல் 5 கண்டங்களை ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆசியா, ஓஸ்னியா மற்றும் யூரோப் இணைக்கும் முக்கிய கடல் பாதையாக இருப்பதுதான். உலகின் மிகவும் பரபரப்பான கடல் போக்குவரத்து வழித்தடங்களில் பெரும்பாலானவை இந்திய பெருங்கடல் வழியாக செல்கின்றன. முக்கியமாக இந்த வழித்தடத்தில் எரிபொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், உரங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. இது மட்டுமில்லை, பல நாடுகளுக்கும் தற்போது கடலடி கேபிள் நெட்வொர்க் இணைப்பை கொடுத்து கொண்டுள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியா மிகவும் முக்கியமான இடத்தில் இருக்கிறது. மேற்கில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், பாப்-அல் மாண்டேப், இந்த 2 கடல் வழிகளும் எண்ணெய் மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கு மிகவும் அவசியமானவை. சமீபத்திய போரின் போது இந்த 2 பெயர்களும் அதிகமாக அடிபட்டன. தெற்கில் 8 டிகிரி சேனல் உள்ளது. இது ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா, மத்திய தரைக்கடல், ஆசியா ஆகியவற்றை இணைக்கும் முக்கிய கடல் பாதைகளின் பாட்டில் நெக்காக செயல்படுகிறது. கிழக்கில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளன. இது இந்தியாவுக்கு சொந்தமானது. மலாக்கா ஜலசந்தி நோக்கி செல்லும் மேற்கு பாதையை இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கட்டுப்படுத்துகின்றன. மலாக்கா நீரிணை இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் மிக முக்கிய கடல் வழி தடமாகும். ஒருவேளை அமெரிக்கா சீனா இடையே தைவான் விஷயத்தில் மோதல் ஏற்பட்டால் முதலில் பாதிக்கப்படும் பகுதியாக மலாக்கா இருக்கும். எனவே தான் இந்த பகுதி மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்தியாவுக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஒரு சாதாரண தீவு கூட்டம் அல்ல. அவை மலாக்கா நீரிணையை கண்காணிக்க, இந்திய பெருங்கடலில் செல்வாக்கை நிலைநிறுத்த, சீனா அமெரிக்கா போட்டியில் இந்தியாவின் பங்கை நிர்ணயிக்க உதவும் முக்கியமான தீவாக அந்தமான் நிக்கோபார் பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா சீனா இடையே மோதல் ஏற்பட்டாலும் இந்தியா நடுநிலைதான் வகிக்கும். குவாட் அமைப்பில் சீனாவை எதிர்க்கும் கூட்டணியில் அமெரிக்காவுடன் இந்தியா இருக்கிறது. இது இந்தோ பசிபிக் பகுதியின் நலனை பாதுகாக்க கொண்டு வரப்பட்டது. சீனாவுக்கு தனது வர்த்தகம் மற்றும் எண்ணெய் விநியோக பாதைகளை பாதுகாக்க வேண்டும். அமெரிக்காவுக்கு தனது கூட்டாளிகளான ஜப்பான், தென்கொரியா மற்றும் தைவானுக்கு ஆதரவு வழங்க வேண்டும். இதனால் 2 நாடுகளும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் தங்களது கடற்படை மற்றும் விமானப்படை சக்தியை வெளிப்படுத்த முயற்சிக்கின்றன. அதனால்தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மலாக்கா ஜலசந்தி மற்றும் டியாகோ கார்சியா போன்ற இடங்கள் எதிர்கால புவிசார் அரசியலில் முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவின் மலாக்கா காவலன் என்று அழைக்கப்படுகிறது. சீனாவின் நோக்கம் தனது வர்த்தக மற்றும் எண்ணெய் விநியோக பாதைகளை பாதுகாக்க வேண்டும். அமெரிக்காவுக்கு தனது கூட்டாளிகளான தைவான் மற்றும் ஜப்பானுக்கு செல்லும் கடல் வழித்தடத்தை பாதுகாக்க வேண்டும். மேலும் சீனாவின் கடல்சார் போக்குவரத்துக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் திட்டம். இதுதான் சமீபத்திய ஈரான் அமெரிக்கா போரிலும் வெடித்திருந்தது. ஈரானிலிருந்து சீனாவுக்கு செல்லும் எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா தடுத்தது. இதனால் தான் அமெரிக்கா இந்திய பெருங்கடல் பகுதியில் முக்கிய இராணுவ தளங்களை நிறுவியிருக்கிறது. அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அருகில் பஹ்ரைன் நாட்டில் அமைந்துள்ளது. பாப்-அல் மாண்டேப் அருகில் டிஜிபவுட்டியிலும் அமைந்துள்ளது. இந்திய பெருங்கடலின் மையப்பகுதியில் இருக்கும் டியாகோ கார்சியா பகுதியிலும் இராணுவ தளத்தை வைத்துக் கொண்டுள்ளது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா எனப்படும் மலாக்கா ஜலசந்தி அருகே சிங்கப்பூரிலும் தளம் வைத்துள்ளது. புவியியல் ரீதியாக அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மலாக்கா நீரிணையின் மேற்கு பகுதியை கட்டுப்படுத்தும் இயற்கையின் தடுப்புச் சுவராக அமைந்துள்ளது. மொத்தம் 572 தீவுகள் உள்ளன. அவற்றில் சுமார் 5% மட்டுமே மக்கள் வசிக்கும் தீவாக இருக்கிறது. வடக்கு முதல் தெற்கு வரை சுமார் 850 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. மியான்மர், தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளுக்கு அருகில் அமைந்துள்ளன. இதனால் மலாக்கா நீரிணையின் மேற்கு கதவின் சாவி இந்தியாவின் கையில் இருக்கிறது என்று கூறப்படுவதும் உண்டு. அந்தமான் கடலின் சில பகுதிகள் 4000 மீட்டருக்கும் மேல் ஆழம் கொண்டவை. இதனால் அணு ஆயுதம் தாங்கும் இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள்
மறைந்து செயல்பட முடியும். டீசல் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் நீண்ட நேரம் ரோந்து செல்ல முடியும். எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுப்படுத்தும் திறன் கிடைக்கிறது. தென்கிழக்கு ஆசியா நாடுகளுடன் இந்தியாவை நேரடியாக இணைக்கிறது. இந்திய பெருங்கடலில் இந்தியா மிகப்பெரிய பலமாக இருந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்த கடற்படை வலிமை அவசியம். அதைத்தான் தற்போது இந்தியா செய்து வருகிறது. இதனால்தான் கடந்த 2025-26 நிதியாண்டில் இந்திய கடற்படைக்கான பட்ஜெட் 97,150 கோடியாக ஒதுக்கப்பட்டு இருந்தது. புதிய விமானம் தாங்கி கப்பல்கள், அணு நீர்மூழ்கி கப்பல்கள், அந்தமான் தள விரிவாக்கம் போன்ற திட்டங்களில் முதலீடு செய்யப்படுகிறது. இதற்கு அடுத்த கட்டமாக பிரதமர் மோடி இந்திய கடற்படையில் 3 புதிய போர் கப்பல்களை இன்று இணைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் 21 உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்ட 3 புதிய கடற்படை கப்பல்களை இந்திய கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக பிரதமர் மோடி இணைத்தார். கொல்கத்தாவில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் நடைபெற்ற விழாவில் இந்த கப்பல்கள் சேவையில் சேர்க்கப்பட்டன. சேவையில் இணைக்கப்பட்ட கப்பல்கள் எவை என்று பார்க்கலாம். IS துனகிரி மேம்பட்ட ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட போர்க்கப்பல், எதிரி ரேடார்களின் கண்காணிப்பில் சிக்காமல் செயல்படும் திறன் கொண்டது. INS சந்தோஷக் பெரிய அளவிலான ஆய்வு கப்பல், கடலடி வரைபடம், நீரியல் ஆய்வு மற்றும் கடல்சார் தரவு சேகரிப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்படும். INS அக்ரே ஆழம் குறைந்த கடல் பகுதிகளில் எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டது. கடலோர பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த 3 கப்பல்களும் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டவை என்பதால் ஆத்ம நிர்பர் பாரத் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி திட்டங்களுக்கு இது ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இந்த கப்பல்கள் இந்திய கடற்படையின் கடல்சார் பாதுகாப்பு, நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு திறன், கடலியல் ஆய்வு, இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் சேவையில் இணைக்கப்பட்ட 3 கப்பல்களும் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு திறனை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்த்த இருக்கிறது. INS துனகிரி என்பது ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நவீன ஸ்டெல்த் போர் கப்பலாகும். இதன் முக்கிய அம்சங்கள் பிரம்மோஸ் அதிவேக ஏவுகணைகள், நடுத்தர தூர வான் எதிர்ப்பு ஏவுகணைகள் அமைப்பு, மேம்பட்ட ரேடார் மற்றும் சென்சார் அமைப்புகள், எதிரி கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை தாக்கும் திறன் கொண்டது. இந்த கப்பல் இந்திய கடற்படையின் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு திறனை பல மடங்கு உயர்த்துகிறது. INS சன்சோதக் கடல்சார் ஆய்வு பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடலோர மற்றும் ஆழ்கடல் ஹைட்ரோகிராஃபிக் ஆய்வுகள், கடலடி தள வரைபடம் தயாரித்தல், கடலியல் தகவல் சேகரிப்பு, புவியியல் மற்றும் புவி இயற்பியல் தரவு சேகரிப்பு ஆகியவற்றை செய்யும். INS அக்ரே என்பது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலாகும். எடை குறைந்த டார்பிடோக்கள் ஏவ முடியும். உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ராக்கெட் ஏவுதளங்கள் கொண்டது. ஆழம் குறைந்த கடல் பகுதிகளுக்கான சோனார் அமைப்புகள் கொண்டுள்ளது. இந்த 3 கப்பல்களின் இணைப்பு மூலம் கடல்சார் போர்த்திறன் மேம்படும். வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடலில் கண்காணிப்பு வலிமை அதிகரிக்கும். எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை வேட்டையாடும் திறன் உயரும். உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியாவின் தன்னிறைவு வலுப்படும். கடல்சார் பாதுகாப்பு வலிமையில் முக்கிய தூண்களாக இந்த கப்பல்கள் கருதப்படுகின்றன. ஏற்கனவே சேவையில் 3 அணு ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. 16 டீசல் மின்சார நீர்மூழ்கி கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மொத்தம் 19 நீர்மூழ்கி கப்பல்கள் சேவையில் இருக்கின்றன. இந்திய பெருங்கடலில் இனி இந்தியாவிடம் அண்டை நாடுகள் வாலாட்ட முடியாது. கடலிலும் நாம் நமது திறனை, வலிமையை, பலத்தை எதிரிகளுக்கு காட்டி வருகிறோம். இதனால் INS துனகிரி, INS சன்சோதக் மற்றும் INS அக்ரே ஆகியவை வெறும் புதிய கப்பல்கள் மட்டுமல்ல, இந்தியாவின் கடல்சார் வலிமை, தொழில்நுட்ப தன்னிறைவு மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி திறனின் அடையாளங்களாகவும் பார்க்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசுகையில், இந்தியா பாதுகாப்பு துறையில் வாங்கும் இடத்தில் இருந்து உற்பத்தியாளராக மாறியிருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட உள்நாட்டு போர் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் கடற்படையில் இணைந்துள்ளன. 45 புதிய போர் கப்பல்கள் தற்போது கட்டுமானத்தில் உள்ளன. பாதுகாப்பு உற்பத்தி 40,000 கோடியிலிருந்து 1.8 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. பாதுகாப்பு ஏற்றுமதி 700 கோடியிலிருந்து 40,000 கோடியாக உயர்ந்துள்ளது. இந்திய ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியா புதிய கடல்சார் யுகத்தை நோக்கி முன்னேறுகிறது.
மேற்கு வங்காளம் இந்த வளர்ச்சியில் முக்கிய மையமாக இருக்கும். தன்னிறைவுதான் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளம் என்றும் கூறினார். புதிய போர்க்கப்பல்கள் இந்தியாவுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கின்றன, இந்தியாவின் சுயசார்பு சின்னங்களாக விளங்குகின்றன. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.